நமஸ்தே. விசாரத் பூர்வாத்தில் மெஹமான் சே பகவான் பச்சாயே அப்படிங்கிற எஸ்ஸே சபரி கைட்லேருந்து உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன். பேஜ் நம்பர் 23 சபரி கைடு. சில பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக. पठित पुस्तक के आधार पर मेहमान से भगवान बचाइए पाठ का सारांश लिखिए. நம்ம பாட புத்தகத்தை பேஸாக வச்சு அதில் மெஹமான் சே பகவான் பச்சாயே, கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து கடவுளை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற எஸ்ஸேவோட கதை சுருக்கத்தை பார்க்குறோம். கஹானிக்கா பரிச்சை, कहानीकार का परिचय. नाम पंडित भोपाल प्रसाद व्यांस. जन्म 13 फरवरी 2015. स्वर्गवास 28 मई 2005 அவர் இறந்த டேட். ஜன்மஸ்தான் பிறந்த இடம் வந்து பாரோசோலி, மதுரா, உத்தரப்பிரதேஷ். அந்த இடத்துல வந்து யூபியில் வந்து அவர் பிறந்திருக்கார். जीवनी साहित्य रत्न तक शिक्षा प्राप्त करने के बाद, சாகித்ய ரத்தன் வரைக்கும் இவர் வந்து எஜுகேஷன் கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்டித் போபால் பிரசாத் வியான்ஸ் தில்லிக்கு दैनिक हिंदुस्तान के, டில்லியில் இருக்க டெய்லி ஹிந்துஸ்தான் ஒரு ப்ரெஸ்ஸு, டெய்லி ப்ரெஸ்ஸான அந்த டெய்லி ப்ரெஸ்ஸில் வந்துட்டு சம்பாதிக்கன எடிட்டரல் விபாக்னா டிபார்ட்மெண்ட்டு, எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் காரியக்கியா. அவர் வந்து சாகித்ய ரத்தன் சிக்ஷா பிராப்து கர்ணிக்கு பாத், சாகித்ய ரத்தன் இதை முடிச்சுட்டு, கல்வியை முடிச்சுட்டு சாகித்ய ரத்தன் அப்படிங்கிற அந்த பட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்டித் போபால பிரசாத் வந்து டெல்லியில் இருக்க ஒரு தினசரி இந்துஸ்தான் அப்படிங்கிற தினசரி பத்திரிகையான இந்துஸ்தான் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் எடிட்டரல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிவிஷனில் இவர் வேலை பார்த்துட்டு வரார். साहित्य परिचय. जीवनी कविता निबंध लेखन के साथ उन्होंने व्यंग्य लेखन में अपना नाम सातर्क बनाया है. ஜீவனினா ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதுறது, கவிதா எழுதுறது, நிபந்த எஸ்ஸேஸ் எழுதுறது, கே சாத் அது கூடையே அவர் வந்து உன்ஹோனே व्यंग्य लेखन நல்ல கேலி கிண்டல் சிரிப்பூட்டும் வகையில் அப்பனா நாம் சாத்தர்க்கு பனாயா நல்ல சிரிப்பூட்டும் கதைகளை எழுதி அவரோட பேரை வந்து சாத்தர்க்குனா கேப்பபிலிட்டி ஆக்கிக்கிட்டார். हंसी लेखन में पंडित भोपाल प्रसाद व्यास का नाम आदर सहित लिया जाता है. சிரிப்பூட்டும் வகையில் எழுதக்கூடிய ஒரு ஆத்தர்னா இவரை ரெஸ்பெக்டபிளாக இவரை சொல்லலாம், ரொம்ப அழகாக சொல்லலாம் அப்படின்னு. ரச்சனாயே படைப்பு. அனாரினர் அஜி சுனோ சலே ஆ ரஸ்தே, அனாரினர் அஜி சுனோ செலே ஆ ரஸ்தே ஹே ஆதி. இதெல்லாம் வந்து இவர் எழுதின சிரிப்பூட்டும் கதைகள். சாராंश. मेहमान से भगवान बचाइए पंडित भोपाल प्रसाद व्यांस की उच्च कोटि की व्यंग्य रचना है. இந்த மெஹமான் சே பகவான் பச்சாயே இது வந்து பாடத்தோட பேர். கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற இந்த பாடம் வந்து, இந்த தலைப்பு வந்து பண்டித் போபால பிரசாத் வியான்ஸ் அவர் ஆத்தர் பேர். இது அவரோட உச்சகோட்டி ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு கதை. பாரத் மே அதித்தி கோ பகவான் மான்தே ஹே. இந்தியாவில் வந்து கெஸ்ட்டை வந்து கடவுளாக நம்ம வணங்குவோம். சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னா கடவுளுக்கு நிகராக இந்தியாவில் பழைய காலத்தில் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. மெஹமான் கி காத்திர்தாரி உச்சித் டங்கு சே கியா கர்த்தே ஹே. மெஹமான் கெஸ்ட்டோட காத்திர்தாரினா வெல்கம், அவங்கள வரவேற்கிறது வந்து உச்ச டங்கு சே கியா ஜாத்தே ஹே, நல்லா உயர்ந்த ஹைஃபையாக வெல்கம் பண்ணுவாங்க. लेकिन आजकल की दौड़ भाग भरी जिंदगी में कुछ लोग मेहमान को मेहमान नहीं बोझ मानते हैं. लेकिन आजकल ஆனால் இப்போ நவ்வடேஸில் தோடு பாகு ஓடிக்கிட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற இந்த உலகத்தில் ஜிந்தகியில், இந்த வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில்
कुछ लोग கொஞ்சம் பேர் मेहमान को बोझ नहीं मेहमान को मेहमान नहीं மெஹமான கெஸ்ட்டை வந்து கெஸ்ட் இல்லை ஒரு சுமை போஜ்னா ஒரு சுமையாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறார். मेहमान को अब और कितनी जल्दी वापस भेजे மெஹமானை வந்து இன்னும் வந்துட்டாங்களா எவ்வளவு சீக்கிரம் அவரை ரிட்டர்ன் திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். உன்கோ ஆனே சே கைசே ரோக்கே கொஞ்சம் பேர் வர்றதையே எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. यही बात उनके दिमाग में बनी रहती है அவர் வரவிடாமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஐடியா அவர் மைண்டு ஃபுல்லாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற. கிசி விஷய பர் ஏ ஹஸ்ய இஸ் விஷய பர் இந்த விஷயத்தை வச்சு தான் ஹஸ்ய லேக் பிரகாஷ் டால்தா है. इसी विषय पर ये हास्य लेख பிரகாஷ் டால்தா இந்த விஷயத்தை மையமாக வச்சு தான் ஒரு சிரிப்பான கதையை எழுதியிருக்காரு. கெஸ்ட்டை எப்படி அவங்கள வரவிடாமல் தடுக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு ஒரு அழகான நாவல் நமக்கு வந்து ஒரு கதை கொடுத்துருக்காரு. मेहमान गेस्ट हमारे इस देश में अतिथि के आने पर लोग उनका स्वागत पूर्ण मन से करते हैं. हमारे देश में நம்ம நாட்டில் அதித்தின்னா கெஸ்ட்டு மெஹமான்னு அர்த்தம். மெஹமான்னு எழுதிக்கலாம் அதித்தின்னு எழுதிக்கலாம் போத் ஆர் சேம். ஆனே பர் லோக் உன்கா மெஹமான் கெஸ்ட்டு வந்தால் மக்கள் வந்து அவங்கள ஸ்வாகத்துனா வெல்கம் வந்து பூர்ண மனசேக்கத்தை கம்ப்ளீட்டாக ஹாப்பியான மனதில் வெல்கம் பண்ணுவாங்க. உன்கி ஹர் இச்சா கி பூர்த்தி கர்னே கேலியே தயார்த்தே அவங்களோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரெடியாக இருப்பாங்க. उनके खाने पीने का इंतजाम बड़ी रुचि के साथ किया करते हैं அவங்களுக்கு சாப்பிட்றது தங்குறது என்னென்ன தேவையோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஓடி செஞ்சு கொடுப்பாங்களாம். ஏதோ புராணே ஜமானிக்கு பாத்துட்டி இதெல்லாம் பழைய காலத்து பழக்க வழக்கம் அந்த மாதிரி கெஸ்ட்டுங்களை செஞ்சாங்க. ஆஜ்கே யுக்குமே ஆனால் இப்போ இருக்க உலகத்தில் மெஹமான்கி சிட்டி மில்தேகி இப்போ இருக்க காலத்தில் மெஹமான் கெஸ்ட்டோட கடிதம் கிடைச்ச உடனே நான் வர்றேன் அப்படின்னு கடிதம் கிடைத்த உடனே மன் துக்கி ஹோ ஜாத்தா ஹே மனது வந்து ரொம்ப சோகமாக ஐயோ வர்றாங்களா ஊர்லேருந்து அப்படின்னு சோகமாக ஆயிடுமா. லேखक மெஹமான் சே அனே உன்கே ஆனே கா சமாச்சார் லேக்கர் ஏக்கு மெஹமான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூஸை வந்து எடுத்துகிட்டு ஒருத்தர் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா லேக்கர் ஏக்கு சிட்டி மில்தி ஹே ஒரு கடிதம் கிடைக்குது நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு அவருக்கு வந்து இந்த நம்ம ரைட்டருக்கு வந்து கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கிடைக்குது. மெஹமான் கோ சுட்டி மெஹமான் கோ சிட்டினா இந்த இடத்துல கடிதம். மெஹமான் கோ சிட்டி மெஹமான் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கடிதம். லேखकने துறந்து சிட்டி லிக்தி நம்ம எழுத்தால் அந்த கடிதம் கிடைச்ச உடனே அச்சோ இங்கெல்லாம் வராத என்னென்ன ரீசன் இருக்குன்னு நிறைய ரீசனை சொல்லி எழுத போகிறார். என்னென்ன ரீசன்னு இப்போ பார்க்கலாம். டில்லி மே மோசம் பில்குல் கராப் ஹே நம்பர் 1 என்ன ரீசன் சொல்கிறாரு. டில்லியில் மோசம்னா கிளைமேட்டு பில்குல் கராப் ஹே கிளைமேட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது வராத அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்கிறார். ரெண்டாவது ஏக் தரக் சேத்தக் சல் ரஹி ஹே ரெண்டாவது என்ன சொல்கிறார் சிக்கன் பாக்ஸிங்க ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் தூசரி தரப் ஹைஜா இன்னொரு தரப்பு வந்து மலேரியா கால்ரா இன்னொரு தரப்பு வந்து கால்ரா அதிகமாயிருச்சு அப்படின்னு அவரை பயமுறுத்துறார். ரயில் யாத்ராமே பகுத் பரேஷானியாக ஹோத்தி ஹே அப்புறம் இன்னொரு ரீசனும் சொல்கிறாரு. ரயில் யாத்ரா ட்ரெயின் பயணம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பரேஷான் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இன் சப் தக்லீஃபும் கோ அப்னாக்கர் ஆனேக்கே பாத் பி இத்தனையும் நீ ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன்னா கூட டில்லி மே கர் பேட்னா படேகா வந்து வீட்டில் தான் வேஸ்ட்டாக நீ உட்காந்துருக்கணும் அப்படின்னு பயமுறுத்துறார். இன்னொரு ரீசன் கிசி பி தேட்டர் மே கோய் அச்சி ஃபிலிம் நகி செல் ரஹி ஹே எந்த தேட்டர்லேயும் நல்ல படங்கள்லாம் இப்போ ஓடுறது கிடையாது அப்படின்னு. அச்சே கேள்வி நகி சலாயே ஜா ரஹே நல்ல ப்ளே ஒரு கிரிக்கெட் அந்த மாதிரி நல்ல விளையாட்டும் கூட இப்போ எல்லாம் இல்லை டெல்லியில் ஸோ நீ வரது வேஸ்ட்டு அப்படின்னு எழுத்தாளர் வந்து லெட்டர் எழுதுகிறாராம்.
மெஹமான் சே பரேஷான், கெஸ்ட்டுனால பரேஷான் ஆகிறது. பரேஷான்னா தொல்லை அப்படின்னு. लेखक मेहमान को मुसीबत का ही दूसरा रूप मानते हैं. எழுத்தாளர் வந்து கெஸ்ட்டை வந்து முசீபத்னா ட்ரபிள், பிரச்சனையோட இன்னொரு ரூபமாக பார்க்குறாரு. कुछ कुछ लोग बिना चिट्ठी के बिना किसी सूचना घर पहुंच जाते हैं. கொஞ்சம் பேர் எந்த லெட்டரும் போடாமல் யார்கிட்டையும் சொல்லி அனுப்பாமல் டக்குன்னு வந்து நின்றுடுறாங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக. मेहमान के नमस्ते से लेखक बेहोश हो जाते हैं. மெஹமான் டக்குன்னு வந்து நமஸ்தே அப்படின்னு சொன்னால் இவருக்கு மயக்கமே வந்துடுமா, ஐயோ ஊர்லேருந்து கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு. உன் சப்சே பச்சனே கேலியே, அந்த கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக லேக்கக்னே ஐசே ஜககு கர் பனாயா ஹே, அந்த மாதிரி கெஸ்ட்டுங்க டக்குன்னு வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு எழுத்தாளர் வந்து எப்படியாப்பட்ட இடத்துல வீடு கட்டியிருக்காருன்னா அது வந்து உன் சப்சே பச்சனே கேலியே, இந்த மாதிரி கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக லேக்கக்னே ஐசி ஜகா கர் பனாயா ஹே, நம்ம எழுத்தாளர் வந்து எப்படியாப்பட்ட இடத்துல வீடு கட்டியிருக்காருன்னா ஜஹா கோயி டாங்கா, எங்கேயும் குதிரை வண்டியே அங்கே போக முடியாத இடம். குதிரை வண்டிக்காரை கூப்பிட்டோம்னா அந்த இடத்துக்குலாம் நாங்கள் வரமாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரிக்ஷாக்காரங்களும் நாங்கள் அங்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் பால்கி அப்படின்னா உட்கார வச்சு 2 பேர் தூக்கிட்டு போவாங்க, அவங்களும் வரமாட்டாங்க. நான் பਹੁंच सकता, அவ்வளவு தூரத்தில் அவ்வளவு இன்டீரியலான இடத்துல கொண்டுட்டு போய் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வைப்பாராம். घर के द्वार पर किसी के आने पर लेखक की पत्नी पहले चार्ज कर लेती है. வீட்டோட என்ட்ரன்ஸில் யாராச்சும் ஃபஸ்ட்டு வந்துட்டா முதல்ல நம்ம எழுத்தாளருடைய ஒய்ஃபு போய் யார் என்னன்னு எட்டி பார்ப்பாங்களாம். பால் பச்சோ சகித்து கோயி ஆ ஜாத்தே தோ, குழந்தை குட்டியோட ஒரு ஃபேமிலி வந்துருச்சுன்னா கஹதியா ஜாத்தா ஹேக்கி, அவங்கக்கிட்ட சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா பாபுஜி பஹர் கயே ஹே, அப்பா வெளியே போயிட்டாரு அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்குமா. फिर भी कुछ लोग सीधे दफ्तर पहुंच जाते हैं. ஆனாலும் நம்ம கெஸ்ட்டுங்க எப்படியாப்பட்டாலுங்க சீதா ஆஃபீஸே போயிடுறாங்களாம். மெஹமான் ததா பத்னி கா விவகார், மெஹமானும் அவங்களோட ஒய்ஃபும் எழுத்தாளரோட ஒய்ஃபும் 2 பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. பச்பன் கா கோயி தோஸ்த் பினா சூச்சனா கோஹி ஆ ஜாத்தே ஹே, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு யாராச்சும் சொல்லாமல் டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க. आते ही वे बच्चों को अपना भतीजा बना लेता है. வந்த உடனே ஆத்தரோடைய நம்ம எழுத்தாளருடைய குழந்தைங்கள மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. மாக்கே சரண சூக்கர், அம்மாவோட பாதத்தை தொட்டு வணங்கி அப்னாப்பன் ஜத்தாத்தே ஹே, அவங்க வந்து நானும் உங்கள் பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அப்னாப்பன் ஜத்தாத்தே ஹே பண்ணுவாங்களாம். நோக்கரோம் பர்வே ஹுக்கும் செல்லானே லகிங்கே, சர்வெண்ட் எல்லாம் வந்து ஆர்டர் போடுவாங்களாம். ஓ செல்லம் நான் வந்துட்டேன், என்னப்பா ஸ்ட்ராங்காக காஃபி போடலையா அப்படி இப்படின்னு. ஐசே வக்தோं पर लेखक की पत्नी का भी व्यवहार अजीब हो जाता है. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் எழுத்தாளருடைய ஒய்ஃபோட விவகார், அவங்க செயலும் கொஞ்சம் அஜீப் வித்தியாசமாக மாறும் அப்படிங்கிறாங்க. எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிறாங்க. मेहमान के आते ही वह कुछ ना कुछ बीमारी का बहाना कर देती है. கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து குச்சுனா குச்சு பிமாரி, எனக்கு ஏதோ உடல்நல சரியில்லை அப்படின்ற ஒரு பஹானா, ரீசன், வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்களாம். பச்சோங்கோ ஜாதா பீட்னா, குழந்தைங்கள போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பர்த்தனோங்கோ தோடுனா, பாத்திரங்களை நிறைய போட்டு டனால்னு உருட்டி உடைப்பாங்களாம். தாலுமே மிர்ச்சி ஜாதா டால்னா, பருப்பில் வந்து மிளகாத்தூள் அதிகமாக போட்டு வைப்பாங்களாம் குழம்புல. ததா லோட்டா மாங்குனே பர் கட்டோரா தேனா, குண்டா கேட்டோம்னா கிண்ணத்தை கொடுக்கறது. ஆதி उनके कटु व्यवहार से मेहमान को मालूम हो जाएगा कि वे बोझ बने हैं. இந்த மாதிரி செயலால் மெஹமான் நினச்சிக்கிறாரு நம்ம வந்து ஒரு சுமை, இங்கே போஜாக இருக்கிறோம், சுமையாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தெரியப்படுத்துவாங்களாம். இன்கே இஸ் விவகார செய் மெஹமான் தில்லி தக் பி நகி ஆயங்கே, இந்த மாதிரி இவங்க செய்யறனால அவங்க தில்லி வரைக்கும் வரணுன்னே யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. லேக்கக் பினா தைஹிக் और आर्थिक कष्ट उठाए
लेखक வந்து ஷரீரிக் ஆர் எக்கனாமிக், ஆர்த்திக்னா எக்கனாமிக், உடலாலையும் பணத்தாலையும் மெஹமான் ஜாத்திகா, மெஹமான் கிட்டேயே எல்லா வேலையும் வாங்குவாங்க. அதை எடுத்து வச்சிடுங்க, கொஞ்சம் அதை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு உடல் அளவுலேயும் காசு செலவு பண்ணுறதுலேயும் பூரா லாப் உட்டானா சாத்தேகே, மெஹமான் கிட்டேயே போட்டு வெளுத்தி வாங்கிடுவாங்களாம். விசேஷத்தா, இதை எழுதி தான் எழுதணும், நீங்கள் விசேஷத்தா எழுதணும். कथावस्तु कதை எப்படி இருக்குன்னா समय के साथ साथ सामाजिक मूल्यों का बदलना स्वाभाविक है. காலத்துக்கு தகுந்த மாதிரி சொசைட்டியோட வேல்யூ கொஞ்சம் மாறுறது வந்து இயற்கையாக நார்மலானது தான் அப்படிங்கிறாங்க. பாரத் ஹமாரா பியாரா தேஸ், இஸ்மே அதித்தி பகவான் மானே ஜாத்தே தே. பாரத் வந்து நம்மளோட பியாரா தேஸ், ஒரு அன்பான நாடு. அங்கே வந்து கெஸ்ட்டுங்களை வந்து கடவுளாக நினைப்பாங்க. ஆஜ் யஹி உன்கோ போஜ் மானே லகேங்கே. ஆனால் இன்னைக்கு இதே இந்த கெஸ்ட்டுங்க ஒரு சுமையாக அவங்களுக்கு தோன்றாங்க. இசி தத்துவக்கா ஆதார் பர், இந்த இதை மையமாக வச்சு பேஸாக வச்சு பனாக்கர் லேக்கக் லிக்கா கயா ஹே, இந்த ஒரு எஸ்ஸே நமக்கு எழுதியிருக்காங்க. व्यंग्य की असली शैली इस लेख में हम पाते हैं. கிண்டலான ஒரு நல்ல டைலாகு, இதை வந்து எழுத்தை வந்து நம்ம இந்த இதில் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. उद्देश्य एम என்ன அப்படின்னா मेहमान पर बोझ के कुछ स्वार्थ लोगों का विचार प्रकट करना ही लेखक का प्रमुख उद्देश्य रहा है. கெஸ்ட்டை வந்து சுமைன்னு நினைக்கிற கொஞ்சம் பேர்த்த வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் நம்ம எழுத்தாளருடைய வேலை. अपना उद्देश्य की पूर्ति में அவரோட எய்மில் வந்து அவர் லேखक பூர்ண ரூப் से सफल सिद्ध हुए है. அவர் கம்ப்ளீட்டாக அச்சீவ் ஆகிட்டார். இது நல்லா ஃபிட் ஆயிடுச்சு இந்த நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷார் செயலி, மொழியும் ஸ்கிரிப்ட், அழகான ஸ்கிரிப்ட். मेहमान से भगवान बचाइए लेखक में भाषा और शैली दोनों में व्यंग्य भरा पड़ा है. இது டைலாக்ஸும் ஆறு மொழியும் அதில் யூஸ் பண்ணியிருக்க மொழிகளும் ரொம்ப கிண்டலாக இருக்குது, அழகாக இருக்குது. கஹானிக்கோ ருச்சிகர் பனானேமே, கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுலையும் பாஷார் செயலிக்கா காம் சராஹானிய ரகாக, மொழியும் ஸ்டைலும் வந்து அது புகழத்தக்கதாக அமைஞ்சிருக்கு இந்த கதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.